மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழுகிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை நான் ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகா பரிசுத்தமுள்ள என் சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சித்தம் செய்யும்படி வாஞ்சிக்கிற ஜனங்களே, அவரை மகிமைப்படுத்தும்படி துதியும் ஸ்தோத்திரத்தையும் கொண்டு வந்திருக்கிறவர்களே, நீங்கள் கவனித்து கேட்கும்படியான வசனங்களை நான் உங்களுக்கு ஒப்புவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் 1 அதிகாரம் 21வது வசனம் நம்முடைய வீடுகளை அலங்கரிக்கிற ஒரு வசனம், மனப்பாட வசனம், நம்முடைய வீட்டின் கதவிலே வைத்திருக்கிற ஒரு வசனம், நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் சிந்திக்கிற ஒரு வசனம். பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை! இமயமலையின் உச்சியிலே சென்று ஒரு நாட்டினுடைய கொடியை நாட்டுகிற ஒரு வீரன் கூட இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. சாவு எனக்கு ஆதாயம், டெத் இஸ் கெயின் என்று சொல்கிறார். சகோதரர்களே, இந்த வசனத்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பவுல் எழுதிய
13 நிருபங்களில் இந்த ஒரு நிருபம் மிகவும் அற்புதமான ஒரு நிருபம். இதில் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் பவுலடியார் இந்த சபை எப்படி உருவானது, அந்த பிலிப்பு நாட்டிலே முதல் மனிதன் எவ்விதமாக ரட்சிக்கப்பட்டான், அந்த ரட்சிப்புக்கு உதவியாக இருந்த பவுலும் சீலாவும் தங்கள் ஜீவனை ஆதாயமாக பார்த்தார்கள். கிறிஸ்து ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவர்களுடைய பார்வை வேறாக இருந்தது. சகோதரிலே, பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் எனக்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தில் முதல் முறையாக சுவிசேஷத்தை சொன்னபோது அவர் சொல்லும் அந்த காலகட்டம் அவமானத்திலும் அவமானமாக இருந்த ஒரு காலகட்டம். காரணம், அங்கே பிலிப்பு நாட்டு சிறையில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சிறை கைதியாக மரண தண்டனைக்குரியவராக இருக்கிறார். கைகளிலும் கால்களிலும் விலங்கு போடப்பட்டிருந்தது. பொதுவாக கிரிமினல் வித் செயின், அதாவது ஒரு குற்றவாளி சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கும் போது அவனுடைய வார்த்தையை யார் கேட்பார்கள்? அவனே விடுதலை இல்லாத மனிதன், அவனே மரணத்துக்கு குறிக்கப்பட்ட மனிதன், அவனுடைய வார்த்தையை கேட்டு யார் ரட்சிக்கப்படுவார்கள்? பிலிப்பியர் 1 அதிகாரம் 14வது வசனம். சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல கட்டுகள் ஆங்கிலத்தில் செயின் என்று வந்திருக்கிறது. சிறைச்சாலையில் மரண குற்றவாளிகளை பெரும் வளையங்களால் ஆன சங்கிலிகளால் கைகளையும் கால்களையும் கட்டுவார்கள். அதாவது பவுலப்போஸ்தலர் நினைவு கூறுகிறார், பிலிப்பு பட்டணத்தில் சிறைச்சாலையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த அந்த காட்சியை சகோதரர்களாகிய அந்த பிலிப்பு பட்டணத்து சபை வெட்கப்படவில்லை. அதை கண்டு வேதனைப்படுவதற்கு பதிலாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்களாம். அந்த சங்கிலிகள் அவமானத்தை காட்டவில்லை. இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் 12வது வசனம். அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும், கவனியுங்கள், ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் அவருடைய கூட்டாளியாகிய சீலாவும் எவ்விதமாக பிலிப்பு பட்டணத்துக்கு வந்தார்கள் என்ற ஒரு தகவலை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து போதித்த போது அந்த பிலிப்பு பட்டணம், அதில் உள்ள மக்கள், அதில் உள்ள அதிகாரிகள் இயேசு மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த தகவலை அவர்கள் சொன்னபோது அதை மத துரோகமாக, விரோதமாக, ரோமருடைய நம்பிக்கைக்கு எதிரடியாக, தேச துரோகமாக அவர்கள் அதை பார்க்கிறார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் 21வது வசனம். ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் பிலிப்பு பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நற்செய்தியை சொன்னார். அது மாத்திரமல்ல, அதாவது பவுலடியார் தன்னை குறித்து பேசும்போது 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் அவரை எத்தனை அடிகள் அடித்தார்கள், மிலாறுகளால் அடித்தார்கள், சவுக்கினால் அடித்தார்கள் என்ற பல தகவல்களை சொல்கிறார். அதில் ஒரு பகுதி 22ஆம் வசனம்.
அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவளுக்கு விரோதமாய் எழுவினார்கள். அதிகாரிகள், கவனிங்கள், அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். 24வது வசனம் பாருங்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவத்திலே மாட்டி வைத்தான். இப்போ உங்களுக்கு பிலிப்பு பட்டணத்தில் நற்செய்தியை சொல்ல வந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் எப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். முதலாவது, அக்காலத்தில் மனிதர்களுக்கு ஒரே ஒரு உடை இருக்கும். சொந்த ஊரில் இருந்தால் 2 உடை இருக்கும். இருந்த ஒரு உடையும் கிழித்து விட்டார்கள். ஏறக்குறைய 90% மேலே அவங்க நிர்வாணிகளாக இருக்காங்க. அவர்களுடைய உடலை சவுக்கினாலே தொடர்ந்து அடித்தார்கள், அடித்து இழுத்தார்கள். உடல் முழுவதும் ரணகலமாக இருக்கிறது. கூடுதலாக அந்த தேசத்தில் உள்ள ஒரு சிறைச்சாலை தலைவன், அதாவது ஜெயில் சூப்பர்டென்ட், அவனிடத்தில் அவர்களை கொடுத்து அவனை பத்திரமாக பாதுகாருங்கள் என்று சொன்னார்களாம். அவன் ரொம்ப புத்திசாலி. அந்த சிறைச்சாலை 3 அடுக்குகள் உள்ளது. அதில் உட்காவல் அறையில் அவனுடைய கால்களை கட்டி, ஒரு கால் தலைகீழுதான் தொங்க வச்சானா நமக்கு தெரியல. இவ்வளவு பயங்கர நிலையில் அந்த உட்காவல் சிறையில் பவுலும் சீலாவும் தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். காரணம் என்னன்னா, இது ஒரு கடைசி நாளாக இருக்கும், இது நம்முடைய முடிவு நாளாக இருக்கும், கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், இன்ப நாள் இன்ப நாள், என் இயேசு என்னை ரட்சித்த நாள் என்று அவர்கள் பாடியிருக்கலாம். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு கால அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும், இது ஒரு கடைசி இரவு, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதனால்தான் பிலிப்பியர் 1:21 சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அதை எழுதி நினைவு கூறுகிறார். அந்த ஊரில் ஸ்தாபிக்கப்பட்ட சபைக்கு தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு பெரும் பூமி அதிர்ச்சியை கொண்டு வருகிறார். சிறைச்சாலை கதவுகள் திறந்து விடுகிறது. கைதிகள் தங்கள் கைகளில் இருக்கிற சங்கிலிகள் அருந்து விழ எல்லாரும் ஓடி போனாங்க. ஒரு ஆள் கூட இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை. அப்பொழுது அந்த சிறைச்சாலை தலைவன், இந்த ஜெயில் சூப்பர்டென்ட், ஒரு முடிவுக்கு வருகிறார். சிறைச்சாலை திறந்து விட்டது, ஒரே ஒரு கைதியும் உள்ளே இல்லை, நான் என்ன பதில் சொல்வேன் என்று அவன் நினைத்து தன்னுடைய மேலதிகாரிகள் வந்து அவனை கொலை செய்வதை விட, அவனை சாவடிப்பதை விட நானே செத்துவிடுவது நல்லது என்று நினைத்து அவனுடைய பட்டயத்தை உருவி தன்னுடைய நெஞ்சுக்கு நேராக தன்னை குத்தி கொள்ளப் போகிறான். The jailer wanted to kill himself. அந்த சூழ்நிலையில், அந்த இருண்ட சிறைச்சாலையில், அதாவது ஒடிந்து போன சிறைச்சாலையில், எல்லாரும் ஓடிப்போன அந்த சிறைச்சாலையில் எங்கோ இருந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தம் என்ன என்று பாருங்கள். 28வது வசனம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். இந்த சத்தம் அந்த பிலிப்பு நாட்டு சிறைச்சாலை தலைவனை காப்பாற்றியது. நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம், we are here only, do not harm yourself. என் அன்பு சகோதரர்களே,
இந்த இடம்தான் பிலிப்பு நாட்டிலே சபை உருவாவதற்கு காரணமாயிருந்தது. இப்பொழுது அது சிறைச்சாலைக்காரன் தன் பதவியை மறந்துட்டான், ஓடிப்போன குற்றவாளிகளை மறந்துட்டான், சிறைச்சாலை ஒடிந்து விழுந்திருக்கிறதை மறந்துட்டான், ரோமர்கள் அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பார்கள் என்பதை மறந்துட்டான். ஒன்றே ஒன்று அவனுக்கு தேவையாக இருந்தது. அது என்ன தெரியுங்களா? 29வது வசனம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அடைத்து வந்து, கவனியுங்கள், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இப்படிதான் பிலிப்பு நாட்டு சபை உருவானது. சகோதரர்களே, இந்த ரோம சிறைச்சாலைக்காரன் தனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் அவனுக்கு என்ன செய்வார்கள்? சிறை ஒடிந்தது, சிறைச்சாலை திறந்தது, எல்லா பயங்கரவாதிகளும் குற்றவாளிகளும் ஓடிப்போனார்கள். நிச்சயமாக அவனுக்கு ஒரு மரண தண்டனை காத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவன், உனக்கு ஒரு கேடும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொன்ன அந்த வார்த்தையை சொன்ன பவுலையும் சீலாவையும் பார்த்து அவர்களுடைய பாதத்தில் விழுந்து என்ன சொல்கிறான்? ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? என் ஆத்துமா தேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் பாவங்களை கழுவுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நரகத்துக்கு செல்லாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு தேவன் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாக இருக்கிற இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளே உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். இப்படி தான் போகிறது அதனுடைய அர்த்தம். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? காரணம், சிறைச்சாலையில் இருந்த மக்கள் பவுலும் சீலாவும் துதித்து பாடினதை, அந்த பாடலில் உள்ள வசனங்களை அவனும் கேட்டிருக்கலாம். இப்பொழுது சிறைச்சாலைக்காரனுக்கு சிறையில் இருக்கிறவர்கள் ஆண்டவனாக தென்படுகிறார்கள். ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? சகோதரர்களே, பிலிப்பு பட்டணத்துக்கு பவுலும் சீலாவும் வந்தார்கள். அந்த பட்டணத்து ஜனங்கள் பவுலும் சீலாவும் போதித்த அந்த சத்தியம் அவர்களுக்கு எதிரடையானது. அது மரணத்துக்கு ஏதுவான குற்றம். அவளுடைய சட்டை முழுவதையும் கிழித்தெறிந்தார்கள். அவளை சவுக்கால் அடித்தார்கள், கோலால் அடித்தார்கள். அவர்களை உட்காவல் அறையிலே தலைகீழாக தொங்க விட்டார்கள். அவர்களுக்கு மரணத்தை குறித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த அந்த பவுலும் சீலாவும் பாடின பேசின வார்த்தைகள் அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு இரட்சகராயிருக்கிற இயேசுவை காண்பித்தது. ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுலடியார் பிலிப்பிய சபையாருக்கு எழுதுகிறாரு. அந்த வசனம் எந்த சூழ்நிலையை அனுபவித்து அவர் எழுதினார் என்பது நமக்கு தெரிகிறது. அதாவது அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு பவுலும் சீலாவும் என்ன சொல்கிறாங்க? நீ உன்னை கொல்லாதே, நீ சாகாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், எங்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்து விடு, உன்னை காப்பாற்றிக்கொள். எல்லாரும் ஓடி போனாங்க, நாங்கள் இங்கே இருக்கோம், டேக் அவர் லைஃப் அண்ட் சேவ் யுவர் செல்ஃப். அதனால்தான் இந்த காட்சி, இந்த வார்த்தை பிலிப்பு நாட்டிலே சபை உருவாவதற்கு காரணமாயிற்று. இப்பொழுது அந்த சிறைச்சாலைக்காரன் அந்த நடு இரவிலே இவர்களை வெளியே அழைத்து அவர் காயங்களை கழுவி அவன் ரட்சிக்கப்படுவதற்கான சத்தியத்தை கேள்விப்பட்ட போது அது ஒரு நடு இரவாக இருந்தது.
பாருங்கள் 33வது வசனம். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இது நடந்தது இரவில். இன்றைக்கும் கிறிஸ்தவ சபைகளில் ஞானஸ்தானம் எப்பொழுது கொடுக்கிறார்கள்? பிஷப் வரும்போது, பெரிய போதகர் வரும்போது, பண்டிகை நாளில், வருஷ பிறப்பில், ஈஸ்டர் தினத்தன்று மக்கள் ஞானஸ்தானம் கொடுப்பதை பாரம்பரியமாக வச்சுருக்காங்க. ஆனால் பைபிள் காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஞானஸ்தானம் என்பது ஒரு ஸ்திரீக்கு வருகிற ஒரு பிரசவ வலியைப் போல எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் ஆயத்தமாகிறானோ அப்பொழுது அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஜெயிலர் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி were baptized in the midnight. என் அன்பு சகோதரர்களே, இப்படி தான் பிலிப்பு நாட்டில் சபையானது தொடங்கியது. இந்த முதல் குடும்பம் திருச்சபைக்கான அடித்தளமாக மாறியது. அவனும் அவனுடைய வீட்டாரும் மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ஜனங்களாக வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் என்ற இந்த நிருபத்தை பவுலடியார் எழுதுகிறார். பாருங்கள், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்திலே பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன். அதாவது பவுலப்போஸ்தலர் ஏன் உயிரோடு இருக்கிறார்? அந்த பிலிப்பு நாட்டில் உள்ள சிறைச்சாலையோடு முடிய வேண்டியது தானே வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் வேறு. அதெல்லாம் சொல்கிறாரு, நான் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால் என் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக தேவையாக இருக்கிறது, அது அவசியமாக இருக்கிறது, நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் தன்னுடைய முதல் அனுபவத்தை, அங்கே உருவான முதல் திருச்சபையை குறித்து ஆச்சரியங்களை சொல்கிறார். அதனால் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என் அன்பு தாயே, தகப்பனே, நீ ரட்சிக்கப்பட்ட நாளும் அந்த காலமும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு உண்டான சந்தோஷத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும். இந்த அற்புதமான நாளில் நீங்கள் பவுலப்போஸ்தலரோடு சேர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த அனுபவத்தை நீங்கள் அடைய வேண்டும். பிலிப்பிய சபையாருக்கு பவுல் பாராட்டி எழுதிய இந்த சிறிய புத்தகம், இந்த கடிதம் எத்தனை ஆச்சரியங்களை நமக்கு தருகிறது என்று பாருங்கள். பவுல் எந்த சூழ்நிலையில் சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு மனிதனாக, சிறைச்சாலையில் தொங்குகிற ஒரு மனிதனாக, உட்காவல் அறையில் அடைக்கப்பட்ட ஒரு மனிதனாக, அவமானத்துக்குரியவராக இருந்த ஒரு காலகட்டத்தில் முதல் சுவிசேஷம் பிலிப்பு நாட்டிலே சொல்லப்பட்டது. முதல் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தவன் அந்த தேசத்தின் சிறைச்சாலை தலைவனும் அவனுடைய குடும்பமும். அவர்கள் நடு இரவிலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இன்றைக்கு நீங்களும் கூட இதுவரை ஞானஸ்தானம் பெறாத ஒரு மனிதனாக இருந்தால் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த காலையில், இந்த தொழுகை வேளையில் உங்களுடைய கவனம் முதல் நூற்றாண்டு காலத்தில் பவுலும் சீலாவும் பிரயாணப்பட்டு போய் மக்கதோனியா தேசத்தில் உள்ள ஒரு பெரிய பட்டணம் பிலிப்பு பட்டணத்தில் நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த காலத்தையும், அந்த காலகட்டத்தில் அந்த சபையினுடைய முதல் குடும்பத்தையும் நினைத்து பாருங்கள். உங்கள் உள்ளம் பரவசப்படும், உங்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறும்.
உங்கள் திருச்சபையும் அப்படி இருக்கும்படி வாழ்த்தி உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாளில் அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் பிலிப்பு நாட்டு சிறைச்சாலையில் அவர்களுடைய அனுபவத்தை நாங்கள் படித்து பார்த்தோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னதனால அவளுடைய சாவுக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் பாவியாகிய அந்த சிறைச்சாலைக்காரனை மாற்றியது, அவனுடைய உயிரை காப்பாற்றியது, அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. நாங்கள் அதை உணர்கிறோம். நாங்களும் அவ்விதமாக போராட்டம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லக்கூடிய வல்லமையை பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு தாரும். கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஜனங்களை குணப்படுத்தும், சுகமாக்கும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, ஆமென்.